குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டுப்போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். எரேமியா 18:4. பாத்திரமாய் வணைவதற்கு ஏற்ற களிமண்ணாய் குயவன் கையிலே இருக்கும்போது குயவன் தனக்கு சித்தமானபடி பாண்டத்தை வணைய முடியும். அதேபோல தேவனுடைய சித்தத்தை செய்யும்படிக்கு நம்மை அர்ப்பணித்து தேவன் கையிலே ஒப்பு கொடுக்கும்போது தேவன் தனக்கு சித்தமான பாத்திரமாய் நம்மை வணைந்து பயன்படுத்துவார். திரும்ப செப்பனிடப்படக்கூடாத குயவனுடைய மண்பாண்டத்தை உடைத்து போட்ட வண்ணமாக நான் இந்த ஜனத்தையும் இந்த நகரத்தையும் உடைத்து போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 19:11. பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டு ஆயத்தம் பண்ணப்பட்ட பாண்டம் மண்பாண்டம் உடைந்து போகுமானால் அது திரும்பவும் உபயோகிக்க முடியாதபடிக்கு ஒன்றுக்கும் உதவாத பாத்திரமாய் மாறிப்போகும். அதேபோல தேவனால் உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்படும்படிக்காக உருவாக்கப்பட்ட பாத்திரம் அது உபயோகமற்று உடைந்து போகுமானால் திரும்பவும் அதை பயன்படுத்தும்படி வணைவது கூடாத காரியம். பாண்டத்தை வணைவதற்கு ஆயத்தமாக்கப்பட்ட களிமண் போல தேவனுக்கென்று ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை தேவனுக்கு கொடுத்து நாம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மை வணைந்து தமக்கு ஏற்றபடி வணைந்து பயன்படுத்துவார். அப்படி தேவனுக்கு ஏற்ற பாத்திரமாய் வணைந்து பயன்படுத்தி வரும்போது அந்த பாத்திரம் உடைந்து போகுமானால் அது மீண்டும் களிமண்ணாய் மாற முடியாது. எனவே அந்த பாத்திரம் உபயோகமற்ற பாத்திரமாய் ஒதுக்கப்படும். நாம் எச்சரிக்கையாய் ஜாக்கிரதையாய் வணையப்பட்ட வண்ணமாய் தேவ சித்த செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் வாழும்போது செயல்படும்போது நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆமென்.